வைத்திருப்பார்கள். உதவி செய்ய போன தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களே உங்கள் கையில் ஏதாவது வைத்திருந்தீர்களா? நீங்கள் போக ஐயா இருங்க ஐயா. இங்கே இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே ஒருபோதும் மக்கள் ஏற்கவில்லை. காரணம், தமிழ்நாட்டு மக்களுடைய முகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கப்படுகிற அந்த நேரத்திலலாம் அவர்களோடு நீங்கள் இருக்க வேண்டும். இருந்தீர்களா? இல்லையே. ஏற்கனவே முழு நேரம் அரசியல்வாதியாக இருந்த போதே மக்கள் உங்களை ஏற்கவில்லை. ஒரு திமுக கொடுத்த சாப்பாடு பொட்டலை கொண்டு போய் செவத்து மீது வைத்துக்கொண்டு காணொலி போட்டு அசிங்கப்பட்டு அந்த சில்லறை வேண்டுமானால் தவறலாம். 1 லட்சம் வாக்கு வங்கி நிச்சயமாக திமுக தான் சேரும். குறிப்பாக ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவரை நம்புவதற்கு தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் ஒரு சாரையிலிருந்து நம்ப தயாராக இல்லை. ஏனென்றால் ஃபைதல் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட திமுகவோட தோழமை கட்சி தலைவர், அது மட்டும் இல்லாமல் திமுகவோட தீவிர ஆதரவாளர், தேசிய முன்னேற்ற கழகத்தோட நிறுவன தலைவர் திரு ஜிஜி சிவா இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. ஸ்டார் தொகுதிகள் பிஜேபி மற்றும் திமுக அதிமுக ஒரு ஸ்டார் தொகுதியாக பார்க்கப்படுற இன்னொரு தொகுதி வந்து தென் சென்னை. அதாவது வந்து ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து தெலுங்கானாவுக்கும் இதுக்கு புதுச்சேரிக்கும் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் ரொம்ப கடகடன் வந்து இது பண்ணி இங்கே வந்து கேண்டிடேட்டாக நின்றுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவில் மறுபடியும் இவங்களுக்கே தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர்களுக்கே சீட் வழங்கப்பட்டிருக்கு. 2014 மாதிரியே ஜெயவர்தன் அவர்கள், ஜெயக்குமாரோட மகன், ஏன்னா 2014 வந்து அவர் வந்து வெற்றி பெற்று எம்பியாக இருந்தார் அந்த தொகுதியில். ஸோ அவரும் நிற்கிறாரு. ஸோ வந்து இப்போ இந்த தொகுதியோட நிலம் எப்படி இருக்கு? என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு டஃப் ஃபைட், அதாவது திமுக வெற்றி பெற்றாலும் ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, வெற்றி பெற்றாலும் என்று அந்த வார்த்தையை சொல்லிய சகோதரர் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலே திமுக வெற்றி 99.9% ஊர்ஜிதம் ஆகிவிட்டது. ஏனென்றால் இதை நான் சொன்னாலும் கூட நேயர்களுக்கு ஏதோ திமுக தோழமையாக பேசுகிறான்னு சொல்லலாம். ஆனால் ஒரு நெறியாளர், மூத்த நெறியாளர், நீங்களே சொல்லுகிறேன். ஆனால் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த தென் சென்னை அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக தான் களம். அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 20 நாட்களுக்கு முன்பாக வரைக்கும் மிகவும் ஆளுமையான பதவியை அமர்ந்து கொண்டு காலாட்டி கொண்டு தமிழகத்தில் வருகின்ற போதெல்லாம் திமுக மீது சேட்டு வாரி பூசிட்டு திரும்ப அங்கே சென்று விடுவார். ஆனால் இவர் கேட்டால் என்ன சொல்லுகிறார்? எனக்கு மக்களோடு இருப்பது தான் எனக்கு மகிழ்ச்சி. சரி, இந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்களே மழை வெள்ளத்த பகுதியிலே, திமுக மீது சேட்டு வாரி பூசிய நபர் தானே நீங்கள் செய்த நன்மைகள் என்ன? ஆளுநர் என்பது மத்திய அரசு நியமனம். ஆனால் அப்போ தமிழச்சி தங்கப்பாண்டியன் மேலே அந்த கேள்வி வரும்ல சார். அவங்களுமே வந்து களத்துக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு வேளச்சேரிக்கு வந்து அந்த மலை அப்போ போகும்போது அவரே விரட்டி அடிக்கப்பட்டாரு. நீங்கள் உதவி செய்ய சென்றிருந்தால் உங்களை மக்களை வரவேற்றிருப்பாரு. உதவி செய்ய போன தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களே உங்கள் கையில் ஏதாவது வைத்திருந்தீர்களா? நீங்கள் போக ஐயா இருங்க ஐயா. நீங்கள் அந்த மக்களை சந்திக்கின்ற போது உங்கள் பின்னால் வாகனத்தில் ஏதாவது சாப்பாடு போட்டலுங்களோ அல்லது துணிமணிகள் ஏதாவது இருந்ததா? ஒரு மண்ணாங்கட்டியுமே இல்லை. நீங்கள் காவல்துறை பாதுகாப்போடு மத்திய அரசினுடைய பாதுகாப்பு அடியோடு சென்று மக்களை பார்ப்பதற்காக சென்ற ஏற்கனவே நீங்கள் பார்த்த பகுதியெல்லாம் திமுக விமர்சனம் செய்துவிட்டு வெறுங்கையால் வடை சுட்டி விட்டு வீட்டுக்கு சென்ற நபர் தான். அதே நிலைமை தான் தென் சென்னையில் வரும் என்ற மக்களை விரட்டி அடிக்கிறார். திமுக விரட்டி அடிக்கல, மக்களே துரைத்து இருக்கிறார்கள். ஆகவே 20 நாட்களுக்கு முன்பாக வரைக்கும் இது கேட்டால் என்ன சொல்லுகிறார்? எனக்கு தென் சென்னை பகுதியில் தான் வாக்கு வங்கி, இது எனது வாக்கே இருக்கிறது. சரி, தென் சென்னை பகுதியில் உங்களுக்கு வாக்கு இருக்கிறது, வாக்காளர் அடையாள அட்டை இருக்கிறது. அந்த மக்களுக்கு நீங்கள் ஆளுநர் பதவியில் இருக்கின்ற போது ஏதாவது பாதிக்கப்பட்டது அவங்க பண்ணோம். அவங்க வந்து புதுச்சேரிக்கும் தெலுங்கானாவுக்குமான ஆளுநர், அவங்க ஏன் வந்து தமிழகத்துக்கு பண்ணோம்? இதேதான் மக்கள் அங்கே தென் சென்னை பகுதியில் சொல்லுகிறாரு. நீங்கள் ஆளுநர் பதவியை பெற்றுக்கொண்டு சுகமாக அனுபவித்து விட்டு 20 நாட்களுக்கு முன்பாக நீங்கள் ராஜினாமா செய்துவிட்டு நான் உங்களிடம் வாக்கு கேட்க வந்தால் நாங்கள் போடுவதற்கு முட்டாளா என்று தென் சென்னை மக்கள் கேட்கிறார். தென் சென்னை மக்கள் இன்னொன்னு கேட்டாங்க. ஏன் ஒருத்தர் வந்து ஒரு ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன். அப்போ வந்து ஒரு பேப்பரோட வந்து அந்த அம்மா தான் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் வரல, நீங்களா ஜெயிச்சதுக்கு அப்புறம் வருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து அங்க தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கே வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் இருக்குன்னு தான் அர்த்தம். இல்லை, அப்படி அல்ல. அதாவது அனைத்து தொகுதிகளிலும் தமிழ்நாடு முழுக்க சொல்லுகிறேன், பாஜக அதிமுக திமுக வேட்பாளர் வருகின்ற போது நீங்கள் தொகுதிக்கு வரவில்லை என்று ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு திசை திருப்புகிறார். அதையத்தான் தென் சென்னையிலும் செய்திருக்கிறார். இதே வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஆசன் மௌலானா அவர் மக்கள் பணி, இந்த மிக்ஜாம் புயலில் பாதிக்கப்பட்ட மக்கள் பணியில் எந்த அளவிற்கு உணவு கொடுத்து உடை கொடுத்து எந்த அளவுக்கு களத்தில் நின்றார், அதை இழிவுபடுத்தி விட்டு பொய்யான ஒரு காணொலியை அதிமுக சார்ந்தவர்கள் அதை இங்கே பதிவிட்டார்கள்.
இப்போது இருக்கக்கூடிய தென் சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் அதிமுக ஜெயவர்தன் அவருடைய தலைமையிலே அந்த அதிமுக வந்து இழிவுபடுத்தினார்கள். உண்மை காணொலி வந்த பிறகு அவர்கள் அவமானப்பட்டார்கள். நிலைமை இப்படி இருக்கின்ற போது எப்படி அங்கே தென் சென்னையிலே திமுகவினுடைய வாக்கு வங்கி பாதிக்கப்படும் என்று சொன்னால் 1% கூட பாதிக்கப்படாது. இது ஏனென்றால் அதிமுக வேட்பாளருக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்கிறது. நான் தமிழ்நாடு முழுக்கருடைய கலவை நிலவரம் தான் இங்கே தென் சென்னையும் பிரதிபலிக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே ஒருபோதும் மக்கள் ஏற்கவில்லை. காரணம், எனக்கு விருகம்பாக்கம் பகுதியிலே எனக்கு வாக்காளர் அட்டை இருக்கிறது என்பதற்காக மக்கள் தேர்வு செய்து விடுவார்களா? நீங்கள் ஒரு தமிழனாக இருந்து கொண்டு குறிப்பாக மக்களோடு கரம் கோர்த்து தான் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா அப்படி பார்க்காம ஏற்கனவே வந்து அவங்க மக்களோட ஒரு பிரபலமான முகம் தான். ஏற்கனவே வந்து தமிழக பாஜக வந்து தலைவரா இருந்திருக்காங்க. இன்னொன்னு முதல்ல அதாவது பாஜகன்ற கட்சியே தமிழகத்துல அவங்க இதுல இருக்கும் போது நிறைய நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ நிறைய விஷயங்கள் அவங்க பேசிதான் வந்து சார் அது உங்க கட்சியினுடைய நிலைப்பாடுங்க சார். பாஜக கட்சியினுடைய வளர்க்க வேண்டும் என்பதற்காக இவர் போராடினார். இதெல்லாம் கட்சியினுடைய நிலைப்பாடு. இந்த மக்கள் வாழ்வாதாரம் வளர வேண்டும் என்பதற்காக போராடிய காணொலி ஏதாவது இருக்கிறதா? இல்லை. அதை நீங்கள் ஏற்கனவே கோயம்புத்தூரில் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் ஒரு பாஜக கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கிறார், வெற்றி பெறுவார் என்று சொல்லி இதுதான் இதே தமிழிசை சவுந்தரராஜன் மாநில தலைவர் இருந்தபோது தேர்தலில் சந்தித்திருக்கிறார். எப்படி மக்கள் அவருக்கு படுதோல்வியை கொடுத்தார்களோ அதே போன்று தான் அண்ணாமலை அவருக்கும் கோயம்புத்தூரில் படுதோல்வி கொடுப்பார் ஏற்கனவே நான் இந்த தளத்தில் பதிவிட்டு இருக்கிறேன். ஆகவே வெறும் நான் முகமாக இருக்கிறேன், மாநில தலைவராக இருக்கிறேன் என்பதற்காக மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க மாட்டேன். அது உங்கள் கட்சியினுடைய சார்ந்த பிரச்சனை. தமிழ்நாட்டு மக்களுடைய முகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கப்படுகிற அந்த நேரத்திலலாம் அவர்களோடு நீங்க இருக்க வேண்டும். இருந்திருக்கலாம் இல்லையே. இதுதான் மக்கள் பார்ப்பார். ஒரு பசி எடுக்கக்கூடிய நேரத்தில் யார் ஒருவேளை உணவு கொடுத்தார்கள் இயற்கை பேரிட காலத்திலே, இயற்கை சீற்றம் காரணத்திலே மக்களை பாதிக்கப்பட்டிருக்கூடிய மழை வெள்ளத்தை பாதிக்கப்பட்ட நேரத்தில் யார் ஒருவேளை உணவு கொடுத்தார் என்ற மக்கள் அதைத்தானே நினைத்து பார்ப்பல ஒழிய நன்றியோடு மக்கள் நன்றி கெட்டவர்களா நன்றியோடு பார்க்கக்கூடிய நபர் அந்த நேரத்தில் தோல் கொடுத்த நபரைத்தான் மக்கள் உயர்த்தி பிடிப்பற ஒழிய அந்த நேரத்தில் வெறும் வெத்து விமர்சனம் மட்டுமே ஆளுங்கட்சி மீது வைத்து விட்டு உங்கள் கையால் ஒருவேளை உணவு பொட்டலம் கூட கொடுக்காத நபரை எப்படி சார் மக்கள் தேர்வு செய்வார்கள்? ஆகவே அக்காவிற்கு ஒரு ஆசை, அங்கே சென்று ஒரு 2-3 வருடங்களாக அந்த ஆளுநர் பதவி அனுபவித்து விட்டோம். இதற்கு பிறகு மீண்டும் ஆளுநருங்க தொடர செய்வார்களா? முடியாது. அதை தெரிந்து கொண்டு மீண்டும் களத்திற்கு வருகிறோம் எனக்கு வாக்களிங்கள் என்று சொன்னால் ஏற்கனவே முழு நேரம் அரசியல்வாதியாக இருந்த போதே மக்கள் உங்களை ஏற்கவில்லை. இப்போது ஒரு பார்ட் டைமுக்காக ஆளுநர் பதவி அனுபவித்துட்டு திரும்ப இங்கே வந்திருக்கிறது. எப்படி சார் மக்கள் ஏற்பாங்க? ஆனால் அதே இடத்துல அதிமுக வந்து ஜெயிச்ச தொகுதி 2014 கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வந்து ஜெயவர்தன் அவர்கள் ஜெயிச்சார். இன்னொன்று தமிழ்நாட்டிலேயே வந்து 6 தொகுதிகளை கொண்ட நாடாளுமன்ற தொகுதிகளை இது ரொம்ப பெரிய நாடாளுமன்ற தொகுதி. ஏன்னா சோழிங்கநல்லூர் வரைக்கும் வந்து இந்த நாடாளுமன்ற தொகுதி இருக்கு. ஸோ வந்து அப்படி இருக்கும்போது இந்த தொகுதியில வந்து வெற்றி 2014 பெரும் வெற்றியை பெற்ற ஜெயவர்தன் அவர்கள் 2019 நிலவரம் என்ன? அது அலை தானே சார். சார் அலை இல்லைல்ல, அதெல்லாம் வேறு சார். 2019 நிலவரம் என்ன? சரி, 2014 வெற்றி பெற்ற ஜெயவர்தன் அவர்கள் 2024 கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் ஆகிறது. இந்த 10 ஆண்டு காலத்தில் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் வெற்றியாளர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் அந்த தென்சென்னை மக்களை செய்த நன்மைகள் என்ன? ஒன்றுமே இல்லை. திமுக கொடுத்த சாப்பாடு போட்டல கையில் எடுத்துக்கொண்டு வீடியோ போட்டு அந்த காணொலியில் அசிங்கமானப்பட்டவர் தான் ஜெயவர்தன். இன்னமும் சமூக வலைத்தளத்தில் அந்த காணொலி இருக்கிறது. இதுதான் உங்களுடைய நிலைப்பாடா? மக்கள் உங்களை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அதாவது அந்த பெருவெள்ள பாதிக்கப்பட்ட நேரத்திலே நீங்கள் சொந்தமாக பணத்தை செலவு செய்து அல்லது கட்சியினுடைய பணத்தை செலவு செய்து மக்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொன்னால் அந்த தென்சென்னையில் இருக்கக்கூடிய வேளச்சேரி பகுதி பொறுப்பாளரை அதிமுக பொறுப்பாளர் கையில் வைத்துக்கொண்டு ஒரு திமுக கொடுத்த சாப்பாடு பொட்டலம் கொண்டு போய் செவத்து மீது வைத்துக்கொண்டு காணொலி போட்டு அசிங்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த காலம் இன்றும் இருக்கிறது. இதெல்லாம் மக்கள் பார்க்க தானே செய்வாங்க. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் நானே வந்து யோசிச்சது என்னன்னா, இந்த முறை வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு சீட்டு மறுக்கப்படும். ஏன்னா வந்து எம்பியா போய் அவங்க வந்து எந்த பெரிய விஷயங்களுக்கும் குரல் கொடுக்கல, வேற ஏதாவது ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற திமுக சார்ந்த திமுக தோழமை கட்சியில் சார்ந்த வெற்றி பெற்றவர்களெல்லாம் அங்கே அவர்களால் முடிந்த குரலை பதிவு செய்திருக்கிறார்கள். வெளியில் தெரியாது. ஏனென்றால் அவர்கள் மிகப்பெரிய தனி பெரும்பான்மையாக பாஜகவினை இருந்திருக்கிறார். அதுக்கு அது பெரிய அளவிலே இவர்கள் பேசக்கூடிய பேச்சில் வெளி மக்களுக்கு தெரியும். ஆனால் கூர்ந்து நீங்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் இவர் பேச்சில் இன்றும் தரவுகள் இருக்கிறது. அதை பார்த்தால் இவர் குரல் கொடுத்தது அனைத்தும் தெரியும். அதை வைத்து தான் மீண்டும் தேர்தலில் சீட்டு தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர் கொடுத்திருக்கிறார். மாபெரும் வெற்றி கனியை தென்சென்னை மக்கள் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு தான் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பாக தென்சென்னை மக்கள் அந்த வெற்றி கனியா அந்த பெண் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து வெற்றி பெற மாட்டாங்க, 3வது இடம் தான் வருவார். இல்லை சார், நீங்கள் அதாவது வந்து அவங்க இப்போ வந்து தமிழிசை சவுந்தரராஜனா 3ஆம் இடம் வருவார்.
தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர் முதலிடம் வருவார், ஜெயவர்தன் அவர் 2ஆம் இடம் வருவார். ஜெயவர்தன் அதிமுக 2வது இடத்துல. 2ஆம் இடம் தான். ஆனா வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குல்ல சார்? இல்ல 2ஆம் இடம் கூட அதிமுக எப்படி வருகிறது என்று எந்த அடிப்பில் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இவர் ஏதோ ஜெயவர்தன் அவர்களை தென்சென்னை மக்களோடு கரம் கோர்த்து பல உதவிகளை செய்ததன் காரணமாகத்தான் 2ஆம் இடம் வருவார் என்று நான் சொல்லவில்லை. அங்கே வாக்கு வங்கி அதிமுக வண்டி இருக்கிறது, அவர்கள் வேறு வழி இல்லாமல் பதிவு தானே செய்வார்கள். அதை வைத்து தான் 2ஆம் இடம். இல்ல இன்னொன்னு என்னன்னா, போன தடவை மக்கள் நீதி மையம் கிட்டத்தட்ட ஒரு 1,30,000 வாக்கு வாங்கியிருக்கு. ஸோ இப்போ அந்த ஓட்டு வந்து கண்டிப்பா திமுகவுக்கு வராது, வேற யாருக்காவது சார் ட்ரான்ஸ்ஃபர். அந்த வாக்கு அனைத்து திமுக தான் வரும். நீங்க அதாவது வந்து களத்திலேயே நிக்கல, அவர் வந்து ராஜ்யசபா வீட்டு சீட்டு மட்டும் போதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் களத்திலேயே நிக்காத போது எப்படி வந்து அவர்கள் ஓட்டு? ஐயா, அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி தலைவரை ஒரு குறிப்பிட்ட சகோதரர் நேசிக்கிறார் என்று சொன்னால், அந்த கட்சி தலைவர் எந்த முடிவுக்கு எடுத்தாலும் அந்த வாக்கின் கட்சி தலைமை தான் அவருக்கு தான் சாரும். ஆக 1,00,000 சில்லறை என்று சொல்லக்கூடிய நீங்களே சொல்லியிருக்கிறீர்கள், அந்த சில்லறை வேண்டுமானால் தவறலாம் ஒழிய 1,00,000 வாக்கு வங்கி நிச்சயமாக திமுக தான் சேரும். திமுக போறதுக்கு பதிலாக எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சிக்கு போச்சுன்னா அவங்க இல்ல நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய கள நிலவரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்ப யாரும் தயாராக இல்லை. அவருடைய அரசு நிலைப்பாடு மாறி மாறி வந்ததன் காரணமாக நாம் தமிழர் வேட்பாளரையோ நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களையோ குறிப்பாக ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவரை நம்புவதற்கு தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் ஒரு சார இளைஞர் நம்ப தயாராக இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே இவர் வாங்கிய வாக்கு வங்கி விட 2024 நாடாளுமன்ற வாக்கு வங்கி கணிசமாக சரியும். இதுதான் கள நிலவரம். அப்போ வந்து ஜூன் 4ஆம் தேதி திரும்பவும் வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் தான் வந்து எம்பி ஆகி வந்து டெல்லிக்கு போவாங்க அப்படின்னு நிச்சயமாக. ஸோ அப்போ வந்து மக்கள் என்ன சொல்றாங்க? நான் அந்த களத்தில் சென்று நான் ஆய்வுகள் செய்த நான் பேசுகிறேன். ஏதோ ஒரு தலைப்பட்சமா திமுக ஆதரவாக பேச வேண்டும் என்பதற்காக நான் பேசவில்லை. தோழமை கட்சி என்ற அந்த நிலைப்பாடுகள் நான் பேசவில்லை. அந்த களத்திற்கு சென்று இவர்கள் என்னென்ன திட்டங்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள், என்னென்ன மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது மக்களோட கரங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள், இந்த ஜெயவர்தனை என்பவர் வெறும் சாப்பாடு பொட்டலை போட்டு எப்படி கவலை ஆடினார் என்று அனைத்தையும் நான் ஆய்வுகள் செய்த நான் சொல்லிடுறேன். 19 நான் சொல்லவில்லை. அப்போ வந்து ரொம்ப நன்றிண்ணே. அதாவது வந்து நிறைய விஷயங்களை வந்து மக்கள் சார்ந்து, அதாவது இந்த நம்ம இது வரைக்கும் பேசினதுலேயே இந்த தொகுதியில் மட்டும்தான் நானே வெற்றி வாய்ப்பு வந்து திமுகவுக்கு வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். நன்றிங்க. நன்றி.